கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே ஜெயம் உம்முடையது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தின் மாதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெயத்தை பார்வையினால் பார்க்கிறவர்கள் அல்ல, ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்ற போகிறார். 2 விதமான ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று, மற்றவர்களுடைய ஜெயத்தை நாம் பார்த்து அதை நிமித்தம் நாம் மகிழ்ச்சி அடையலாம். குறிப்பாய் இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்கு கிடைக்கிற ஜெயத்தை குறித்து நீங்கள் பார்க்கிறது நிமித்தம் மகிழ்ச்சி அடையலாம். உங்கள் உறவினருக்கு வருகிற ஜெயத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாமே அல்லாமல் அதை உங்கள் பக்கத்திலே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஜெயத்தை பார்க்கிறவர்களாய் அல்ல, அந்த ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் கற்ற மாற்ற போகிறார். பலவிதமான ஜெயங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் பேசும்படி எனக்கு கட்டளை கொடுத்த ஒரு செய்தியின் தலைப்பு கர்த்தரால் வரும் ஜெயம். கர்த்தரால் வரும் ஜெயம். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தரால் வரும் ஜெயம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜெயம் என்பது அவசியமாய் காணப்படுகிறது. அது உலகத்தாராய் இருக்கட்டும், அது தேவ பிள்ளைகளாய் இருக்கட்டும், ஞானிகளாய் இருக்கட்டும், அஞ்ஞானிகளாய் இருக்கட்டும், பலமுள்ளவனாக இருக்கட்டும், பலம் இல்லாதவனாய் இருக்கட்டும், படித்தவர்களாய் இருக்கட்டும், படிக்காதவர்களாய் இருக்கட்டும், மேன்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும், தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும், சிறியவனாய் இருக்கட்டும், பெரியவராய் இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த பூலோகத்திலே தேவைப்படுகிறது ஒன்று ஜெயம்தான். பவுலுக்கு கூட ஒரு ஜெயம் காணப்பட்டது என்பதை நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வருகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளை அடைவதற்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுலினுடைய ஜெயம் என்ன? பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் அடைந்து விட வேண்டும். எனவேதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஜெயம் என்பது இக்காலத்திலே அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஜெயம் யாரால் வருகிறது என்பதுதான் கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. கர்த்தரால் வரும் ஜெயம் என்று சொன்னவுடன் நீங்கள் யோசித்திருக்கலாம், கர்த்தரை தவிர வேறு யாரு ஜெயத்தை வாங்கி தர முடியும்? அப்ப மனிதனால் ஜெயம் எடுக்க முடியுமா? மற்றவர்களால் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாய் முடியும். வேதத்திலே பலவிதமான ஜெயங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் அறிந்தது கர்த்தரால் வருகிற ஜெயம்தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், கர்த்தரால் ஜெயம் வரும். ஆனால் மனிதனால் ஜெயம் வருகிறது. சத்துரு ஒரு சில இடங்களிலே ஜெயம் எடுக்கிறான். மனிதனால் எங்கே ஜெயம் வந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12-15 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், லோத்தை அவனோடு சோதம் குமராவில் இருக்கிற பொழுது அங்கு வருகிற பொல்லாத மனிதர்கள் லோத்தினுடைய குடும்பத்தை சூறையாடி கொண்டு போகிறார்கள். அங்கிருந்து தப்பி வந்த ஒரு மனிதன் ஆபிரகாமினிடத்துல சொல்லி லோத்தை வேட்டையாடி கொண்டு சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள், நீர் வந்து அவனை தப்புவியும் சொன்ன உடனே ஆபிரகாம் அங்கிருந்து உடனடியாக வந்து அவர்கள் எல்லாரையும் முறிய அடித்து அவர்களை ஜெயித்து லோத்துவை தப்புவித்தான். இது மனிதனால் வருகிற ஒரு ஜெயம். அதே வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்களோடு சத்துருவானவன் யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களை சத்துருவாகிய சாத்தான் ஜெயித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே மனிதனுக்கும் ஜெயம் உண்டு, சத்துருக்கும் ஜெயம் உண்டு. இதற்கு எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரு ஜெயம்தான் கர்த்தரால் வருகிற ஜெயம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நீங்கள் சில காரியங்களை ஜெயிச்சிருவீங்க. உங்க சுய பலத்தினால, ஞானத்தினால, திறமையினால, படிப்பினால, வேலையினால, ஆள் பலத்தினால, பலபலத்தினால, மற்ற ஞானத்தினால, நல்ல நல்ல பேச்சு திறமைகளினால பல காரியங்களை ஜெயித்திருக்கலாம். ஆனால் கர்த்தரால் ஒரு ஜெயம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதனால் வருகிற ஜெயம் அது நிலை பெற்றதல்ல. சத்துருவால் வருகிற ஜெயம் அது நம்மளை கடைசி வரைக்கும் ஜெயிக்க போகிற ஜெயம் அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயம் எடுத்ததெல்லாம் ஒரு துளி அளவுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் வர வேண்டும்.
நான் இந்த கர்த்தரால் ஜெயம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மகள் அவர்களின் தாயாரிடத்துல வந்து, எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, அவன் பயங்கரமான ஒரு இந்து, அவன் பயங்கரமான மற்ற மதத்தினை சார்ந்தவன், என்னால் அவனோடு திருமணம் செய்ய முடியாது, செய்தாலும் நான் ஆண்டவரை சேவிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் தாயாரிடத்துல வந்து அழுது அவர்களுடைய காலில் விழுந்து கதறி அழுத பொழுது இவர்கள் தட்டி எழுப்பி தூக்கி விட்டு தைரியப்படுத்தி சொன்ன ஒரு வார்த்தை, நீ போ, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார், நீ போ, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல. சரி, ஏதோ ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டாங்க. வந்து திருமணமானது அன்றைக்கு இரவு மணப்பெண் தன் அறைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது உள்ள போய் பார்த்த உடனே இந்த மணப்பெண்ணுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி என்றால், அந்த மணவாளன், அந்த மாப்பிள்ளை, அந்த புது மாப்பிள்ளை தன்னுடைய கட்டிலில் அமர்ந்து கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்து வாசித்துக் கொண்டு இருக்கிறான். பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்துக் கொண்டு வாசித்துக் கொண்டு இருக்கிறான். ஏன் சொல்லுகிறேன்? இது மனிதனால் வருகிற ஜெயம் அல்ல. கர்த்தரே நேரடியா இறங்கி அந்த ஸ்திரியானவளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு ஜெயம் வருவது மனிதனால் வருமானால் அது நிலைத்திராது. உங்கள் சுய பலத்தினால் ஜெயத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவியத்திலே ஜெயம் இல்லாமல் போய்விடுகிறது என்றால், நாம் நம்மளுடைய சுய பலத்தினால் ஜெயம் எடுக்க பார்க்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்திலே நாம் முயற்சி எடுப்போமானால் அந்த முயற்சி வீணாய் போய்விடுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரால் வருகிற ஜெயம் என்றென்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தரால் ஜெயம் வரும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் வருகிற ஜெயத்தை நாம் பார்க்கத்தான் போகிறோம். கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பது அது எந்த சூழ்நிலையில் எப்படி வரும் என்றே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில், ஏற்ற சமயத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் ஜெயத்தை தந்து நம்மளை அலங்கரிப்பார், நம்மளை அபிஷேகம் பண்ணுவார், நம்மளை உயர்த்தி வைப்பார். இன்றைக்கு மனிதனால் இருக்கிற ஜெயத்தை நீங்கள் தேடாதிருங்கள். மனுஷனால் வருகிற ஜெயத்தை தேடாதிருங்கள். உங்கள் சுய பலத்தினால் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக யார் யாரையோ போய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதை மறந்து போய்விட்டீர்களா? நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். எப்படி அறிந்து கொள்ளுவீர்கள்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்க அமர்ந்திருங்க, சும்மா இரு, நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரா இல்லையா? இந்த இரவு நேரத்துல வார்த்தை கேட்கிற உங்களுக்கு தேவன் ஜெயத்தை தர முடியுமா, முடியாதா? ஏன் மனிதனை போய் பார்க்கணும்? ஏன் மற்றவர்களை போய் பார்க்கணும்? ஏன் ஆட்களை திரட்டணும்? ஏன் பணங்களை திரட்ட வேண்டும்? ஏன் மற்ற மனிதனிடத்துல போய் கை கட்டி நம்ம நிற்க வேண்டும்? நாம் ராஜாக்களின் பிள்ளைகள், அந்த சராசரத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகள். நம்மளை ஜெயிக்க ஒருவராலும் முடியாது. நாம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஜெயத்தை விற்று போட்டவர்களா இருக்கிறோம். கர்த்தரால் ஒரு ஜெயம் வருமானால் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டாருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஜெயத்தை வேறு ஒருவராலும் தட்டி பறிக்க முடியாது. அவன் தலைகீழாய் நின்று தண்ணீர் குடித்தாலும், அவன் உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனை நோக்கி பார்த்தாலும் கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை அவர்களால் பறிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தருவேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரால் ஒரு ஜெயம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரே நேரடியாக தலையிட்டு அவர் நம்மளுக்கு ஜெயத்தை பெற்று தருவார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தரணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு ஆசீர்வாதமும் உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டது என்பதை மறந்து போய் விடாதிருங்க. எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய உடன்படிக்கைகளுக்கு, கட்டளைகளுக்கு உட்பட்டதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அப்ப கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தரணும்னா என்ன செய்யணும்? முதலாவது 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
20ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வாசிக்கிறேன். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலையின் தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினபடியினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தரணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நன்றாய் துதிக்க வேண்டும். ஏன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தரல? கர்த்தரை துதிக்கல. கர்த்தரை துதிக்கிறோம், ஆனால் கடமைக்கென்று துதிக்கிறோம். இந்த துதியில் இருக்கிற வல்லமை வேற எதுலையுமே கிடையாது. நான் சொல்லுவேன், 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறீர்களை பார்க்கலாம், 1 மணி நேரம் துதி பயங்கரமானது. சாலமோன் ராஜா தன்னுடைய ஆலயத்திலே துதிகளை செலுத்தின பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. வசனம் சொல்லுது, ஆசாரியர்களால் நிற்க கூடாமல் போயிற்று. அந்த துதியின் நிமித்தம் வருகிற மகிமை அது சாதாரணமானது அல்ல. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் வெட்டுண்டு விழுகணும்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனை இல்லாமல் போகணும்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற குழப்பங்கள், சந்தேகங்கள், அதிரியங்கள், பயங்கள், சோர்வுகள், மனதிலே எழும்புகிற தேவையில்லாத கேள்விகள், இரவு நேரத்தில் அதை சிந்தித்து சிந்தித்து தூக்கமில்லாத நிலவரம், எப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரும் யோசித்து கொண்டிருக்கிற அந்த தேவையில்லாத மரண படுக்கையின் யோசனைகள், இவை எல்லாம் சுமூகமா சமமா நிம்மதியா மாறணும்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தரை துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கை அது விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. இன்றைக்கு காலையில கூட இந்த துதியின் ஆராதனையில நான் கவனித்து பார்த்தது ஒன்று, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு சொன்ன உடனே சிலருடைய சத்தத்தையே காண முடியவில்லை. கர்த்தரை துதிப்பதுல நம்மளுடைய வாழ்க்கையில சோர்வு என்பது இருக்கவே கூடாது. நீங்கள் ஜெபத்திற்கு போக வேண்டுமானால் ஒழுங்கு செய்து இருக்கிற இடங்கள்ல ஒழுங்கும் கிரகமாய் நீங்கள் போய் அமர்ந்து ஜெபத்திலே போய் அமர்ந்து கர்த்தரை ஜெபிக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணணும். ஆனால் துதி என்பது அப்படி அல்ல. இரவு நேரத்திலே படுக்கையிலே படுத்துக் கொண்டே நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். தூக்கம் வரலன்னா எஞ்சி கர்த்தரை கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. நடந்துகிட்டே கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அடுப்படியில மற்ற இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. அவரை துதிக்கிற ஜனம்தான் நாம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ரோமர் 1:21 என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் துதியாமலும் சோத்தரியாமலும் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்தவர்கள் தான் நாம். இந்த ஜனம் ரோமர் 1:21 சொல்லப்பட்ட அந்த ஜனக்கூட்டம் தேவனை அறிந்தவர்கள். இன்றைக்கு தெய்வத்தை அறியாதவன் கூட தன் தேவனை அவ்வளவு அழகாக துதிக்கிறான். படுத்து உருண்டு கொண்டு துதிக்கிறார்கள். ஈட்டிகளின் மீது, அருவாளிகளின் மீது, ஆணைகளின் மீது, உச்சி மலைகளின் மீது, பனிப்பிரதேசங்கள் மீது வஸ்திரங்கள் இல்லாமல், பாதரட்சை இல்லாமல் தன்னுடைய சரீரத்தை வற்புறுத்தி கொண்டு தன்னுடைய தேவனை தான் துதித்து கொண்டு இருக்கிறான். பாகாலின் தேவனை துதிக்கும் பொழுது அவர்கள் எப்படி துதித்தார்கள்? சரீரத்துல ரத்தம் வர்ற அளவுக்கு கீறிக்கிட்டு துதிக்கிறாங்க. நம்ம கர்த்தரை துதிப்பதுல அவ்வளவு ஒரு அலட்சியம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கணும்னா கர்த்தரை துதித்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தரல? ஏன் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ண மாட்டாம அமைதியா இருக்கிறார்னா, அவருடைய யுத்தத்தை நீங்களும் நானும் கையில் எடுத்துடுறோம். என்ன செய்கிறோம்? அவரை துதிக்கிறதுக்கு பதிலா நம்ம இங்க முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அவர்களை இவர்களை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அவர்களை இவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி ஏற்படுத்தினாரே, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தினதற்கு, என்னை ஏற்படுத்தினதற்கு காரணமே கர்த்தரை துதிப்பதற்காக. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் கர்த்தரை துதிக்கிறோம்? வசனம் அழகா சொல்லுது, பாடகரையும் துதிக்கிறவர்களையும் முன்பதாக நிறுத்தினான், ஆயுதம் அணிந்தவர்கள் கூட பின்னாடிதான் நின்னாங்க. நல்ல ஈட்டி, கேடகம், அம்பு, வில்லு, யானைப்படை, குதிரைப்படை, இன்னும் காலார்படை, என்னென்ன படைகள் இருக்குதோ இதெல்லாம் பின்னாடி நிற்கிறது. ஒண்ணுமே இல்லாதவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ராஜா துதியினுடைய மகிமையை உணர்ந்தவனாயிருந்தான். நீங்க ஆயுதப்படை, சண்டை போடுறது, மனுஷனுடைய பலம், அவங்க இவங்களை நீங்க முன்னாடி நிறுத்தினால் நிச்சயமாய் தோல்விதான், அதுல மாற்று கருத்து அல்ல. நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் போவதற்கு முன்பதாக நன்றாய் முழங்கால் போட்டு 2 கையை வானத்துக்கு நேராய் தூக்கி, ஆண்டவரே இது எனக்கு தெரியாது, நான் உம்மை துதித்து விட்டு போகிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா மனிதனுடைய காரியமும் இல்லாமல் போயிடும். கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவார். இந்த 2 நாளாகவும் 20, 21, 22 வாசிக்கும் பொழுது, ஒருவருக்குள்ளாக ஒருவர் கர்த்தர் கலகத்தை உண்டு பண்ணினார், அவர்களுக்குள் அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? யுத்தமே நடக்கல. இவங்க போய் நின்று துதிக்க தான் செஞ்சாங்க. யானைப்படை, குதிரைப்படை, காலார்படை எல்லாம் நல்ல யுத்த ட்ரெஸ், ஆர்மி ட்ரெஸ் போட்டு போனவங்களாம் பின்னாடி நிற்கிறாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா நம்ம சண்டை போட போகலான்னு. கர்த்தர் உங்களுக்கு வேலையே வைக்கல. இவங்க நின்ன இடத்துல நின்றுகிட்டே இருக்கிறாங்க, எதிர் டீம் விழுந்துகிட்டே இருக்கிறது. சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது, சாமுவேலின் குடும்பம் வர வர பலத்தது. காரணம் என்ன தெரியுமா? தாவீதின் குடும்பத்துல துதியின் சத்தம் இருந்தது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவன் 4000 பேரை துதிப்பதற்காக ஏற்படுத்துகிறான். அவன் 4000 பேரை, 1 நாளாகமும் 23:5, 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விடக்கூடாத ஒரு காரியம் என்று துதிதான். 4000 பேர் ஒரு அரண்மனையில துதித்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கு மற்ற மதத்தினுடைய கோயில்கள்ல சொல்லப்படுகிற அந்த சுப்பிரவாதம் எங்கிருந்து பழக்கப்படுத்தப்பட்டது என்றால் தாவீது செய்த வேலைதான். இன்றைக்கு உலக மனிதர்கள் அதை பிடித்துக் கொண்டார்கள். தாவீதனுடைய எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் கிடைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஞானமே கிடையாது. அவன் சொல்றான், சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறேன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன். அவன் தன் நிலவரத்தை சொல்லும் பொழுது புழுதின்னு சொல்றான், குப்பைன்னு சொல்றான். ஆனால் புழுதியில இருந்தவனுக்கு எப்படி ஜெயம் கிடைத்தது? குப்பையில கிடந்தவனுக்கு எப்படி ஜெயம் கிடைத்தது? 4000 பேர் துதிக்கிறவர்களை நிறுத்தி இருந்தான். அரண்மனையில ஓயாமல் துதியின் சத்தம் காணப்பட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு எத்தனை பேருடைய வீடுகள்ல இந்த துதியின் சத்தம் காணப்படுகிறது? ஆண்டவரை துதிக்கிற சத்தம் எங்க அதிகமா இருக்கிறதோ நான் அடித்து சொல்லுவேன், ஆணித்தரமா சொல்லுவேன், ஆதாரத்தோடு சொல்லுவேன், அவர்களுடைய குடும்பம் நிச்சயமா செழித்தோங்கும். ஆரம்ப நாட்கள்ல வீட்டுல ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப நாங்க என்ன செய்வேன் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே இந்த மொபைல்ல இருக்கிற சோத்திர பலிகளை காலையில போட்டுட்டுறேன். 6 மணிக்கு இல்ல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறனோ, அவங்க வீட்டுல 3 மணி இல்ல 2:45 எழுந்திருப்பாங்க. அப்ப நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன். லேட்டா காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கும் போது, காலையில எந்திரிச்ச உடனே இவங்க தூங்குறாங்க, அவங்க அதை பண்றாங்க, எனக்கு மேட்டரே கிடையாது. நேரா ஹாலுக்கு போவேன், அந்த சோத்திர பலியை பேசாம போட்டு விட்டுருவேன். நான் பாட்டு வேலை செய்வேன், மற்ற இடங்களுக்கு போவோம், வெளியில போவோம், வருவோம். ஆனால் அந்த சோத்திர சத்தம் வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கும். நடந்தது என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லாத வீட்டுல எண்ணி 2-3 மாதத்துல கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுத்தார். ஒன்றுமே இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கைய கர்த்தர் படிப்படியாய் உயர்த்தினார். துதிக்கு பின்பதாக இருக்கிற அந்த மகிமையை நாம் இன்றைக்கு உணராமல் இருக்கிறோம். லேயாளுடைய வாழ்க்கையிலேயே பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் கர்த்தரை துதித்தாள்.
அன்னாளுடைய வாழ்க்கையில் சாமுவேல் கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவளும் கர்த்தரை துதித்தாள். தாவீதனுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? அவனும் கர்த்தரை துதித்தான். இந்த ஆசாவினுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? துதிக்கிறவர்களை முன்பதாக நிறுத்தினான். சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல சத்துருக்கள் இல்லாமல் இளைப்பாறுதல் எங்கும் இருக்க தேவன் கட்டளையிட காரணம் என்ன? அவன் தன்னுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தரை துதிக்கிறதிலே மேன்மை பாராட்டுகிறவனாய் இருந்தான். பவுலின் சீலாவுடைய வாழ்க்கையில வந்து கட்டுகள் உடைக்கப்பட காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை நடுஜாமத்துல எழுந்து துதித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பரலோகத்திலையும் இந்த துதி கண்டினியூ ஆகுது. இந்த போலோகத்தோட இந்த துதி நிற்கப்படல. நம்மளுடைய வாயில சோத்திர சத்தம் குறையவே கூடாது. இரவு பகலா கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். காலையில எழுந்த உடனே நாம் கர்த்தரை துதிக்கிறதுல நம்ம மனஸ்தாபம் வரவே கூடாது. குடும்பத்துல காலையில் எழுந்த உடனே கர்த்தரை துதித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபமும் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த துதி தான் ஈஸியா ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரு வழி. நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுத்தின்படியான வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும்னா இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை எப்ப துதிக்கணும்னா எப்பொழுதுமே துதிக்கணும். அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கான டைம் எப்ப? அதிகாலை நேரம் தான் கர்த்தரை துதிக்கிற நேரம். அதிகாலை நேரம் தான் கர்த்தரை துதிக்கிற நேரம். இந்த 2 நாளாகமும் 20, 21, 22 வாசித்தோமே, இந்த மனிதர்கள் கர்த்தரை எப்ப துதித்தாங்க? அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து வனாந்தரத்திற்கு போய் எதிர இருக்கிற அந்த யுத்த சேனைகளுக்கு முன்பதாய் நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. அதிகாலையில கர்த்தரை துதிக்கணுங்க. காலையில நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அதிகாலமே தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை தேவன் சங்காரம் பண்ணுகிறார். தேசம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அன்னன்னைக்கு ஜெயம் வரணும்னா அன்னன்னைக்கு காலையில எழுந்து கர்த்தரை துதிக்கணும். இடைவிடாமல் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். காலையில எழுந்து ஒரு மனிதன் கர்த்தரை துதிக்க தவறுகிறார் என்றால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நாள் ஜெயத்தை நோக்கி போகாது. என்றைக்கோ ஜெபித்த ஜெபம் அவர்களை பாதுகாக்கும் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஜெயமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. கர்த்தரை துதிக்கிறதுல இருக்கிற அந்த வல்லமை, அந்த மகிமை வேற எதுலையுமே கிடையாது. அதிகாலையில எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல சொல்லப்படுகிற வசனங்களை, சொல்லப்படுகிற திரு வார்த்தைகளை கேட்டு முழங்கால் போட்டு இல்ல இருக்கிற இடங்கள் அமர்ந்து கொண்டு 2 கையை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி தலைகளை சிங்காசனத்துக்கு நேராய் உயர்த்தி நம்மளுடைய ஆவி ஆத்மாவை மண்ணோடு மண்ணாய் தாழ்த்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் சோத்திரம் 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 சொல்லி பாருங்க. நீங்க இருக்கிற இடமே கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பும். உங்களுக்கு விரோதமாய் அந்த நாள்ல வருகிற பிரச்சனைகள் இருக்கிற இடம் தெரியாமல் போகணும்னா நீங்க கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதியாவிட்டால் அந்த நாள்ல பிரச்சனைகளுக்கு ஜெயம் எடுக்க முடியாது. எந்த வீட்டுல துதியின் சத்தம் அதிகமாய் காணப்படுகிறதோ அந்த வீட்டுல ஜெயத்தின் சத்தம், கம்பீரத்தின் சத்தம் காணப்படும். இந்த மனிதனுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். நீங்களும் நானும் கர்த்தரை துதித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா யுத்தத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்குவார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கர்த்தரை துதித்து மட்டும் பாருங்க. நீங்க இதை நம்பலன்னா கூட ஏதோ பேசுறாருன்னு கூட நீங்க நினைக்கலாம், ஏதோ தெரிந்ததை சொல்றாருன்னு கூட நினைக்கலாம். ஆம், நான் அறிந்த சத்தியங்களை சொல்லுகிறேன், அறியாத காரியங்களை நான் பேசவில்லை. எனக்கு போதிக்கப்பட்ட காரியங்களை, அனுபவங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிலவரத்தை கர்த்தர் அவ்வளவு அழகா மாத்திருவார். இந்த அதிகாலை நேரம் என்பது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப விசேஷமான நேரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கு அதிகாலை நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். யோபு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உள்ள மனிதனா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகளை சுத்திகரிக்கிறான். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதித்து பாருங்க. அந்த நாள்ல இருக்கிற அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த விடுதலை, அந்த சந்தோஷம் துதியாத நாள்ல இருக்காது.
மன்னாவை பொறுக்கிக் கொள்ள வேண்டுமானால் நீங்க அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதித்துதான் ஆகணும். வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும்னா கர்த்தரை துதித்துதான் ஆகணும். வாழ்க்கையில கட்டுகள்ல இருந்து விடுதலை பெறணும்னா கர்த்தரை துதித்துதான் ஆகணும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள், அண்ணாளுக்கு இருந்த தடைகள், இளையாளுக்கு இருந்த தடைகள் நீங்குகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கன்னா கர்த்தரை துதித்துதான் ஆகணும். செங்கடலை கடக்கும் பொழுது கர்த்தரை துதித்துதான் ஆகணும். கர்த்தரை துதிக்கலனா செங்கடலை கடந்து போக முடியாது. துதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு கூட சங்கீதம் 136 வாசித்தோமே, நாம் எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று. கர்த்தரை துதித்து பாருங்கள். தாவீது எவ்வளவு அழகாய், நான் உண்டாக்கின கீத வார்த்தைகளை வைத்து 4000 பேர் துதிக்கணும். 4000 பேரு, ஒரு 10 பேரு சேர்ந்து கத்துனால எப்படி இருக்குது சொல்லுவாங்க. நீங்க கத்துறதே 10 பேருக்கு சமமா இருக்கும், கொஞ்சம் அமைதியாருன்னு வீட்டுல சொல்லுவாங்க. அப்ப 4000 பேர் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும்? அந்த இடம் எவ்வளவு மகிமையா இருக்கும். நான் நினைக்கிறேன் தாவீது தன்னுடைய ஆத்மாவில பரலோகத்தையே கீழே கொண்டு வந்ததா உணர்ந்தாருன்னு நான் நினைக்கிறேன். 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறார்கள். நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, வண்டியில போகும் பொழுது, கிச்சன்ல வேலை செய்யும் பொழுது, மனிதனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிற அந்த துதி நம்மளுடைய வாயில இருக்கணும். இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாலையில் எழுந்து நீங்க கர்த்தரை துதிப்பீர்களானால் அந்த நாள்ல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா யுத்தமும் கர்த்தருடைய யுத்தமாய் மாறும். கர்த்தருடைய யுத்தமாய் மாறினால் அதுல தோல்வி வருமா? அதுல விழுந்து போகிற சூழ்நிலை வருமா? நீங்க யாரிடத்துலயும் போகாதீங்க, எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. அரை கதவை பூட்டுங்க, கண்ணை மூடுங்க, 2 கையை தூக்குங்க, நல்லா சோதனை பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க பேர்ல ஜெயத்தை எழுதி கொண்டே இருப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். நீங்க வெளியரங்கமாய் போராடினீங்கன்னா ஜெயம் கிடைக்காது. முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த துதியை கொண்டு நான் அதிகமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். துதிக்கிறவனுடைய வாழ்க்கை அது ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. ஆண்டவரை எந்த அளவுக்கு துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும். ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்கள் துதியினால் மகிமைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை வரும். எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மனிதனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பரலோகத்திலிருந்து கிருபை நம்மளுக்கு இறங்கி வருகிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாயிலிருந்து விலகக்கூடாத 2 காரியம், ஒன்னு சோத்திரம், இன்னொன்னு துதி. எந்த சூழ்நிலையிலையும் இந்த சோத்திரம் பண்றதையும் துதிக்கிறதையும் மாத்திரம் நிறுத்திடாதீங்க. எனக்கு சிறு வயதுல என் தாயார் சொன்ன ஒரு கதை ஒரு நினைவுக்கு வருகிறது. ஒரு சின்ன உதாரணத்திற்காய் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஒரு கல்குவாரியிலே ஒரு திரள் ஜன கூட்டம் வேலை செய்து கொண்டிருந்தது. அங்கு இயேசுவை அறிந்த ஒரு தேவ மனிதனும் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது யார் இடத்துலயும் பேச மாட்டார். எதற்கெடுத்தாலும் சோத்துறோம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு கல் எடுத்து உடைக்கும் பொழுது, கல்லை தூக்கிட்டு போய் கொட்டும் பொழுது, மண்ணை வாரிட்டு வரும் பொழுது, மற்றவங்களை பார்க்கும்போது ஏதாவது கேட்டாங்கன்னா நல்லா இருக்கலாம், சோத்துறோம், நல்லா இருக்கிறேன். என்ன சாப்பிட்டீங்க? சோத்துறோம், சாப்பாடு சாப்பிட்டேன். எப்ப வந்தீங்க? சோத்துறோம், இப்பதான் வந்தேன். இப்படி சொன்னா கேட்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? உடனே அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய பேரையே மாத்தி சோத்துரம் வாராம்பாருன்னு பேர் வச்சுட்டாங்க. சோத்துரம் வாராம்பாருன்ட்டாங்க. ஒரு நாள் இவரு தன்னுடைய அந்த கல்குவாரியிலே கடுமையாய் மதியான நேரத்துல வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று இவருடைய டிஃபன் பாக்ஸ், இவருடைய அந்த சாப்பாட்டு தூக்குவாளிய அந்த பக்கம் வந்து ஒரு நாய் திடீரென்று அந்த இடத்துல வந்து அவருடைய அந்த சாப்பாட்டு தூக்குவாளி மாத்திரம் தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சு. இவர் வேலை செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த தூக்குவாளிய தூக்கிட்டு போற நாயை பார்த்துட்டாரு. இவரு நாய் தூக்கிட்டு போறேன்னு சொல்றது பார்க்கலாம், சோத்திரம் என் டிஃபன் பாக்ஸ் போகுது, சோத்திரம் என் டிஃபன் பாக்ஸ் போகுது போகுதுன்னு கத்திக்கிட்டே ஓடி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே பயங்கரமான ஒரு பேர் இடியை போல ஒரு சத்தம். என்னறான்னு பார்த்தா எங்கேயோ வைத்திருந்த அந்த கல்குவாரியிலே அந்த மறைத்து வைத்திருந்த அந்த வெடி உஷ்ணத்து நிமித்தம் பயங்கரமாய் வெடித்து அந்த கல்குவாரி பயங்கரமாய் வெடித்து சிதறினது. இவரோடு இருந்து வேலை செய்த அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். இவர் ஒருவர் மாத்திரம் தப்பி உயிர் பிழைத்தார்.
நீங்க வேலை செய்யும் பொழுது ஜீவனோடு காக்கப்படணும். வேலையில ஜீவனோடு காக்கப்படணும்னா ஸ்தோத்திரம் தான் முக்கியம், துதி தான் முக்கியம். இன்றைக்கும் நம்ம எல்லா காரியத்திலையும், இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சாட்சி என்னன்னா, இன்றைக்கும் நான் ஜீவனோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு ஓடுவதற்கு காரணம் என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய ஜெபம் அல்ல, எங்களுடைய பரிசுத்தம் அல்ல. எனக்காய் அநேகர் செய்கிற ஸ்தோத்திரம், எனக்காய் அநேகர் செய்கிற துதி தான். இந்த துதியினாலதான் இன்றைக்கு வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் வாழ முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு அந்த மனிதன் தப்பித்தது கர்த்தருடைய ஸ்தோத்திரத்தினால். உலகம் அவனை பரியாசம் செய்தது, பரியாசம் செய்தவர்கள் பாதியிலே போய்விட்டார்களே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, துதிக்கிறவர்களுடைய வாயில என்றென்றைக்கும் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். கர்த்தரை துதியாதவர்களோ உணர்வில்லாத இருதயமாய் மாறி அவர்களுடைய வாழ்க்கை இருளடைந்து போகிறது. கர்த்தரை துதிக்கலனா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற உணர்வை இழந்து போய் விடுவோம், இருதயம் இருளடைந்து விடுகிறது. கர்த்தரை துதிக்கிறவர்களோ என்றென்றைக்கும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு துதியின் உடையை கொடுத்தேன் என்ற ஏசாயிலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதுவரை உங்களுடைய யுத்தத்துல நீங்கள் தலையிட்டு இருக்கலாம், மனிதர்களை கொண்டு வந்திருக்கலாம், தெரிஞ்சவங்களை கொண்டு வந்திருக்கலாம். இனி ஒண்ணும் செய்யாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு யுத்தம் பண்றானா? மனிதர்கள் சத்துருக்களை போல எழும்புகிறார்களா? வியாதி உங்களுக்கு விரோதமா எழும்பி வருதா? ஒண்ணு பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்க, எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். இருக்கிற இடம் தெரியாமல் அடங்கி விடுவார்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 35:5 வாசிக்கும் பொழுது, தேவனால் ஒரு பயங்கரம் அவர்களை பிடித்தது. யாக்கோபு தேவனை துதிக்கிறவனாய் காணப்பட்டபடியினால், அவனோடு இருந்த மனைவிமார்கள் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டபடியினால், யாக்கோபை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய வாழ்க்கையில தேவனே ஒரு பயங்கரத்தை கட்டளையிட்டார். இந்த 2 நாளாகமம் 20:22 சொல்லும் பொழுது கூட, கர்த்தர் அவர்களுக்குள் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது நம்மளுக்கு விரோதமா வருமுகிற அவர்களுடைய குடும்பத்திற்குள்ளாகவே, அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவே இருக்கிற ஒரு மனதை கர்த்தர் கெடுத்து அவர்களுக்குள் தேவன் ஒரு பயங்கரத்தை அனுப்புவார். அவர்களுக்குள் அவர்களே கலகம் உண்டு பண்ணி அவர்களுக்குள் அவர்களே வெட்டுண்டு விழுந்து போவார்கள். நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்தால், துதித்தால் இவையெல்லாம் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தர வேண்டுமானால் முதலாவது துதிக்கணும். கர்த்தர் எப்படிப்பட்ட ஜெயத்தை தருகிறார் தெரியுமா? நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்குள்ளேயே ஒரு கலகத்தை உண்டு பண்ணி அவர்களுக்குள் அவர்களையே வெட்டுண்டு உல பண்ணி நம்மளை வேடிக்கை பார்த்து நம்மளுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். இரண்டாவது, கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னேன். யாரெல்லாம் கர்த்தரை துதித்தார்கள் என்று சொன்னேன். துதியினால் என்னெல்லாம் நடக்கும் சொன்னேன். இதுக்கப்புறமும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த துதியின் சத்தம் குறையாது என்பதை விசுவாசிக்கிறேன். காலை நேரத்திலையும் நீங்க கர்த்தரை நல்ல ஆவியில நிறைந்து இந்த இருட்டோட ஜெபத்திலையும் துதிப்பீர்கள் என்று ஒரு ஊழியனாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. கர்த்தரால் ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் முதலாவது நாம் கர்த்தரை துதிக்கணும். இரண்டாவது, கர்த்தரால நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கணும். கர்த்தரால் வரும் ஜெயம், அப்ப கர்த்தரால் வருகிற ஜெயம் எப்படிப்பட்டது? முதலாவது, அவர்களுக்குள் அவர்களே கலகத்தை உண்டு பண்ணி வெட்டுண்டு விழுவார்கள். இரண்டாவது, அப்ப கர்த்தரால ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஒன்று, துதிக்கணும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5:22 சோதரம். 1 நாளாகமம் 5:22. யுத்தம் தேவனால் நடந்தபடியால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இங்கு ஒரு கூட்ட ஜனத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். முதல் ஜனத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தரை துதித்தாங்க. எதையுமே முன்னிலைப்படுத்தல, துதிக்கிறத முன்னிலைப்படுத்தினபடினால் கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் கலகத்தை உண்டு பண்ணி ஜெயத்தை கொடுத்தார். இந்த ஜனத்திற்காக ஏன் கர்த்தர் யுத்தம் பண்ணினார்?
யுத்தம் கர்த்தரால் நடந்தபடியினால், தேவன் யுத்தத்தை நடத்தினபடியினால், யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் என்று வாசிக்கிறோமே. ஏன் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார்? அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், 1 நாளாகமும் 5:20 வாசிக்கும் பொழுது, அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஜனத்திற்காக ஏன் ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் என்றால், யுத்தம் வந்துடுச்சு, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்ப யுத்தம் போய்கிட்டு இருக்குது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? யுத்தத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தேவனை நோக்கி கூப்பிடல. தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய சுயம், நம்மளுடைய மனித பலம், மாம்சீக பலம், தேவையில்லாத மாம்சீக சிந்தனைகள் சில நேரம் சரீரத்திலே போராடுவதற்கு எத்தனைக்கும். ஆனால் அதுவே கண்டினியூ ஆக கூடாது. இவர்கள் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்ச்சியாய் இல்லாவிட்டால் திட்டமிட்டபடி யுத்தம் வந்திருக்கலாம். யுத்தத்திற்கு போறதற்கு முன்னாடி, ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்கணும்னா நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். கூப்பிட்டா மட்டும் போதுமா? போதாது. நம்பிக்கையை அவர் மேல வைங்க. கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும். எனக்கு இத்தனை பேரை தெரியும், இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்கன்னா பண்ணுவாங்க. அதுல கர்த்தர் ஜெயத்தை தர மாட்டாரு. அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பெயரில் பற்றுள்ளா இருப்பது நலம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனுஷர்களை நம்புகிறோம், மற்றவர்களை நம்புகிறோம், நம்மளுடைய சுய பலத்தை நம்புகிறோம், பணபலத்தை நம்புகிறோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சாதாரணமா எடுத்து விடக்கூடாது. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று அவருடைய பாதத்தை இறுக்கியமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜனத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்தார்கள். தீர்க்கதரிசியை நம்புங்கள், கர்த்தரையும் நம்புங்கள். பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் அவருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்யணும்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை யாரா இருக்கிறாங்க? ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கொண்டா நீ யார ரொம்ப நம்புறன்னு கேட்டா தகப்பனாரை சொல்லுவான், தாயாரை சொல்லுவான். ஒரு வாலிபனை எடுத்துக்கொண்டால் தன் பொய்ய பலத்தை சொல்லுவான். இதெல்லாம் உலகத்தாருக்குள் காணப்பட வேண்டியது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எழுத்தின்படியான ஜீவியமும் மரணம் வரைக்கும் ஒருவரை தான் நம்பணும். அது கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். எனக்கு அவங்க உதவி செஞ்சிருவாங்க, இவங்களை கூப்பிட்டுருக்கேன், இவங்க பண்ணிருவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிருவாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன், அவங்க பாத்துக்குவாங்க, இவங்க பாத்துக்குவாங்கன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர்களால் ஒன்னும் செய்ய முடியாது. காரணம், இந்த யுத்தம் கர்த்தரால் வந்தது. கர்த்தர் தான் உங்களுக்கு இந்த யுத்தத்துல ஜெயத்தை தர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரு. மனிதனை கொண்டு உங்களால் எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? மற்றவர்களை கொண்டு எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? கர்த்தரை மிஞ்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எழுத்தின்படியான வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஜெயத்தை வாங்கி தருவாரானால் அது கர்த்தரை அவமதிப்பதற்கு அர்த்தமாய் விடுகிறது. சில நேரம் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் இவங்க வந்துட்டா சரியாயிரும், இவங்க நம்மளுக்காக பரிந்து பேசிட்டா சரியாயிரும், இவங்க நம்மளுக்காக வாதாடிட்டா நல்லா இருக்கும், இவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டா நல்லா இருக்கும். இது ஒரு காலமும் செழிக்காது. கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். அதற்கு மேலுள்ள வசனங்கள்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா,
தேவன் அமைதியா இருந்திருப்பார். அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்த காரியமே எழுதப்பட்டு இருக்காது. தேவனை நோக்கி கூப்பிடணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தரே நம்பிக்கையா இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 18 அதிகாரம் 1-2 வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் தாவீதுக்கு எப்படியெல்லாம் காணப்படுகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புனீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை, உங்களுடைய எழுத்தின்படியான வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. ஏன் மனிதனை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? ஏன் மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? கடைசியில் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? இவனை நம்பிதான் நான் கெட்டு போயிட்டேன், இவர்களை நம்பிதான் என் வாழ்க்கை அழிந்து விட்டது. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவது பிரயோஜனம் இல்லை என்று உலகத்தார் சொல்லுகிறது போல, ஆவிக்குரிய கண்கள் அடைபடுவதற்கு முன்பதாகவே நீதியின் சூரியனை நோக்கி பார்த்து விட வேண்டாமா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தாழ்மையோடு சொல்லுகிறேன், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட மனிதர்கள் எழும்பி வரட்டும், உங்கள் ஊழியத்தை அபகரிக்கும்படி, உங்களுடைய பெயரை கெடுக்கும்படி, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை பறிக்கும்படி என்ன நாளும் செய்து பார்க்கட்டும், கர்த்தர் மேல அசையாத ஒரு நம்பிக்கை வைங்க. போராடுகிறவன் போராடி கொண்டேதான் இருப்பான். நிம்மதியா இருக்க வைக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிம்மதியா இருப்பீங்க. போராடி 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 அவன் தோல்வியை தான் சந்திப்பானே அல்லாமல் அவளுடைய வாழ்க்கையில ஜெயம் வராது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஜனத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ண இறங்கினதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பணும். தானியேலை போல கர்த்தரை நம்ப வேண்டும் என்று நான் அதிகமாக சொல்லுவது உண்டு. தாவீது கூட கர்த்தரை அவ்வளவு பாடுனா துதித்தான், அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ள இல்லை. ஆனால் தானியேலை பாருங்க, அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்க போறாருன்னு தெரிஞ்ச பிறமோ அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். குற்றம் சுமத்திட்டாங்க, அது ராஜா காதுக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். அந்த குற்றத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டு விட்டது என்று அறிந்த பிறகும் கர்த்தர் மேல நம்பிக்கையா தான் இருந்தான். சிங்க கபில போட போறாங்க, அந்த பனிஷ்மெண்ட் நிறைவேற்றப்பட்டு விட்டது, நிறைவேற போகிறது என்று தெரிந்த பின்பும் கர்த்தர் மேலதான் நம்பிக்கையா இருந்தான். சிங்க கபிக்கு பக்கத்துல போகும்போதும் கர்த்தர் மேலதான் நம்பிக்கையா இருந்தான். சிங்க கபிக்குள்ள போனதுக்கு அப்புறம் கர்த்தர் மேல நம்பிக்கையா தான் இருந்தான். எனவேதான் வெளியில வரும்போது சொல்லுகிறான், நான் ஆராதித்த தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ராஜாவுக்கு கூட சந்தேகம், தானியேலே நீர் ஆராதிக்கிற தேவன் உண்மை, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று கேட்ட உடனே தானியேல் கம்பீரமா சொல்றான், என்னை சிங்கங்களின் வாய்க்கு தேவன் தப்புவித்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை! அந்த அளவுக்கு அசையாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். சின்னதா பிரச்சனை வரும்போது நம்புகிறது, பெரிய பெருவெள்ளம் போல சோதனை வரும்பொழுது ஐயோ எதற்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்விற்கு வந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று புலம்ப கூடாது. கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினால் இந்த யுத்தம் உங்களுடையதா இருந்தாலும் கர்த்தர் அதுல வந்து குறுக்கிடுவார். கர்த்தர் அதற்குள்ள வந்து தலையிடுவார். அவர் வந்து யுத்தத்தை நடப்பிப்பார். அவர் வந்து யுத்தம் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் அந்த இடத்துல குடியிருந்தார்கள். எந்த இடத்துல? சத்துருக்கள் வந்து இவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று வந்தார்களே, சத்துருக்கள் எல்லாரையும் தேவன் அழித்து போட்டு சத்துருக்கள் இடத்திலேயே சுதந்திரமா இருக்க, விடுதலையா இருக்கும்படி கர்த்தர் அவர்களை குடியேற பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தாலும் நீங்க கர்த்தரை நம்பி இருங்க. வெள்ளம் போல சத்துருவான் வந்தாலும் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை என்கிற நங்கூரம் என்று வேதத்தில வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட பெரிய கப்பலை ஒரே அடியில் இழுத்து நிறுத்தக்கூடியது நங்கூரம் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் ஒரே அடியில அந்த பிரச்சனை நின்று விட போகிறது. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஜெயத்தை தர வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணணும்னா முதலாவது கர்த்தரை துதிக்கணும், இரண்டாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும்.
ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விழுகை வருவதற்கு, மரணம் வருவதற்கு ஒரு காரணம், அவர்கள் தேவனை முறுமுறுத்தார்கள். கர்த்தரை முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. எவ்வளவு அதிசயங்களை கண்ணார பார்த்து கூட, பார்வோன் கூட இன்னும் கொஞ்சம் அற்புதம் செஞ்சா திருந்து இருப்பார் போல, இஸ்ரவேல் ஜனங்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அவமாக்கி போட்டு கொண்டே இருந்தார்கள். ஸ்தேவான் கல்லெறியப்படும் வரை, தன் ஜீவன் போகும் வரை கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவன் எடுக்கவே இல்லை. என்னை அழைத்தவர் ஆண்டவர் தானா என்று அநேகருக்கு இந்த நாள்ல சந்தேகம் வருகிறது. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரா, கர்த்தர் என்னை விட்டு போய்விட்டாரா என்கிற சந்தேகம் அநேகருக்கு வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை கைவிடுவேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய மனதில் சிந்தனையில் காணப்பட வேண்டியது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட காரியத்திலையும், தலைக்கு மேல் வெள்ளம் புரண்டு வந்தாலும் என்னை அழைத்தவர் ஆண்டவர், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள் எனக்குள் இருக்குமானால் கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தர வேண்டுமானால் இரண்டாவது நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, கர்த்தர் நம்மளுக்காக எப்படிப்பட்ட யுத்தத்தை செய்கிறார்? ஆண்டவர் நம்மளுக்காக யுத்தம் செய்யணும்னா என்ன செய்ய வேண்டும்? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா 7:10 வாசிக்கும் பொழுது, யோசுவா என்கிற தேவ மனிதன் தேவனுடைய பாதத்திலே விழுந்து அவன் அழுது ஜெபிக்கிறதை வேதத்திலே வாசிக்க முடியும். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று யோசுவாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணணும்னா முதல்ல துதிக்கணும், இரண்டாவது ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை வைக்கணும், மூன்றாவது ஆண்டுடைய பாதத்துல விழுந்து கிடக்க வேண்டும். ஆயி பட்டணத்திற்கு முன்பதாய் போகும் பொழுது அவனோடு இருந்த ஒரு பொல்லாத மனிதன் செய்த வேலையின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பெரிய வீழ்ச்சி உண்டாகிறது. அதுவரைக்கும் ஜெயத்தையே பார்த்து வந்த ஜனத்திற்குள் ஒரு தோல்வி உண்டாகிறது. இந்த தோல்வியை இஸ்ரவேல் ஜனங்கள் சகித்து கொண்டாலும் யோசுவாவால சகித்து கொள்ள முடியல. யோசுவாவால அதை ஜீரணிச்சுக்க முடியல. உடனே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்து விடுகிறான். கர்த்தாவே, நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும்? இஸ்ரவேல் ஜனங்களை இதற்கா யோர்தானை பிரித்து கொண்டு வந்தீங்க, இதற்கா செங்கடலை பிரித்து கொண்டு வந்தீங்க. இவங்க மோசையவே கொல்ல பார்த்தவங்க இன்றைக்கு விழுந்து போய் விட்டார்களே, எனக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்களே, நாங்க எல்லா ஜாதியாருக்கும் என்பதாக மேன்மையாக இருப்போம் என்று சொன்னீரே, இன்னைக்கு நாங்கள் விழுந்து போய் கிடக்கிறோமே என்று அவனுடைய உள்ளத்தின் பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடந்து அவன் தன்னுடைய குறைகளை சொல்லிவிடுகிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய இமேஜினேஷன் என் கண் முன்பதாக எப்படி வருகிறது என்றால், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை எழுந்திரு என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? யோசுவா போய் விழுந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக வந்து நிற்க ஆரம்பித்து விட்டார். ஒரு மனிதன் நம்மளுடைய பாதத்திலே நம்மளுடைய காலில் வந்து விழுந்தார்னா நம்ம சும்மா இருப்போமா? உடனடியாய் அவனை தூக்கி குனிந்து தூக்கி அவனை நிமிர்த்தி விட மாட்டோமா? அதே சம்பவத்தை தான் நான் உணர்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே விழுவீர்களானால் உலகத்திலே நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் மாறுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்கு முன்பதாக விழுந்த உடனே ஆண்டவர் யோசுவாவை எழுந்திரு என்று சொல்லி தட்டி எழுப்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் யுத்தத்தை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடங்க, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடங்க. சிலர் தாய்மார்களுடைய சம்பவத்தை நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேர்வு நாட்கள், பரீட்சை நாட்கள் வரும் பொழுது, சிலருக்கு இங்கிலீஷ் வராது,
சிலருக்கு மேக்ஸ் வராது, சிலருக்கு தமிழ் வராது, சிலருக்கு ஒன்றுமே வராது. ஆனால் அவர்கள் எல்லாரும் பரீட்சையில ஜெயம் எடுத்திருப்பாங்க. எப்படி ஜெயம் எடுத்திருப்பாங்க? எப்படியோ பாஸ் ஆயிருப்பாங்க. பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவன் போய் எக்ஸாம் காலில் உட்கார்ந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து அவர்களுடைய தாய்மார்கள், நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தன் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு வீட்டுல ஜெபித்து கொண்டே இருப்பார். இவர்கள் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தபடியினால் அவர்கள் பள்ளிக்கூடத்துல தலை நிமிர்ந்தவர்களா இருக்கிறார்கள். எத்தனையோ சாட்சியை நான் கேள்விப்பட்டது உண்டு, நான் பார்த்ததும் உண்டு. என் பிள்ளை எக்ஸாம் எழுத ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஜெபிச்சோம்றத, கடைசியில ஃபெயில் ஆயிடுவான் தான் நினைச்சேன். அவிசுவாசம் உள்ள ஜபந்தான். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய விழுகையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஏன் மனுஷன்கிட்ட போய் விழுகிறீங்க? ஏன் மற்றவர்கிட்ட போய் விழுந்து கிடக்குறீங்க? எனக்கு எப்படியாவது உதவி செய்யும் ஏன் உறவினர்கிட்ட போய் கேட்குறீங்க? ஏன் மற்ற மனிதன்கிட்ட போய் கேட்குறீங்க? உங்களுக்கு தெரிந்த அதிகாரிகளிடத்துல போய் ஏன் விழுந்து கிடக்கணும்? அரசியல்வாதிகள்கிட்ட ஏன் விழுந்து கிடக்கணும்? நம்மளுடைய ராஜா இயேசுவானவர் ஒருவர் இருக்கிறாரு, அவரை ஏன் மறந்துட்டோம்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாங்க, கதவை போட்டுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க. ஆண்டவர் எழுந்துருன்னு சொல்ற வரைக்கும் எழுந்திருக்காதீங்க. ஒரு நாள் உபவாசமோ 2 நாள் உபவாசமோ, எஸ்தர் ராஜாத்திய போல நான் செத்தாலும் சாகுறேன், என்னுடைய யூத களத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நான் உபவாசம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி அவள் உபவாசத்துல விழுந்து கிடந்தாலே, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிற எவனும் உலகத்திலே தோர்த்து போனதாய் சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறதை விட்டுவிட்டு மொபைலுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறோம், தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாய் விழுந்து கிடக்கிறோம். குறி கேட்கறது போல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே பாஸ்டருக்கு, மற்றவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு போன் பண்ணி ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லாம் ஜெபித்து விடுதலை ஆன உடனே ஜெபித்தவர்களையும் மறந்தாச்சு, ஜெபத்திற்கு பதில் தந்த தேவனையும் மறந்தாச்சு. அப்புறம் எப்படி வாழ்க்கையெல்லாம் ஜெயமாய் மாறும்? எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தால் ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து விழுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடப்பது அது வெளியேறப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. நான் ஒரு இடத்துல கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நடந்த சம்பவம். அதை சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஒரு இடத்துல கட்டிட வேலை, கொத்தனார் வேலை செஞ்சு நீங்க நினைக்க வேண்டாம். சபையில இருக்கும் பொழுது அங்க இருக்கிற சபையில இருக்கிற கட்டிட வேலைக்கு சபை ஊழியனா நியமிக்கப்பட்டனால கட்டிட வேலையை நான் செய்ய வேண்டிய பொறுப்பு என் மேல இருந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அங்க இருக்கிற மூத்த சகோதரி, ஊழியத்துல ரொம்ப பழமை வாய்ந்தவர்கள், அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த பக்கம் நல்ல ஒரு பாத்ரூம், ஜென்ஸ் பாத்ரூம் நிறைய கட்ட வேண்டி இருக்குது, ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, மற்ற உள்ள வெளியில மாத்தி மாற்றி யூஸ் பண்றதுனால பயங்கர குழப்பம். அப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு கட்டடத்தை கட்டி அவர்களுக்கு பிரயோஜனத்திற்கு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி ஆசையை காட்டி விட்டாங்க. சரின்னு ஜோம் பண்ணி ஆரம்பிச்சோம். நான் சொன்னேன், எப்படிமா முடியும், இது செகண்ட் லாக்டவுன், நாங்க வேலையை ஆரம்பித்தப்போ செகண்ட் லாக்டவுன் வேற, எப்படிமா அதெல்லாம் முடியும்? வயதில் மூத்தனால அம்மா தான் அவர்களை கூப்பிடு, எப்படிமா அதெல்லாம் முடியும்? ஆரம்பிக்க பிரதர், பார்த்துக்குவோம், தட்டி விட்டாங்க. சரி அக்கா கூட இருக்குதுல ஆரம்பிச்சிருவோன்ட்டு நானும் ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி ஒரு ஜெபத்தை போட்டு ஆரம்பிச்சாச்சு. நல்லா பயங்கர டெவலப்பா போய்கிட்டு இருக்கும்போது மேல் கூரையை அடைக்கிற மாதிரி வந்த உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? என்னை இது கூப்பிட்டாங்க, பிரதர் கையில இருக்கிற பணமெல்லாம் செலவாய் போச்சு, இனி இந்த கட்டடத்தை கட்ட முடியுமான்னு தெரியல. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு, இது நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா குழிய கூட தோண்டாம இருந்திருப்பேன். பேசாம நான் பாட்டு சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி விடுதலை நோக்கி போய்கொண்டே இருப்பேன். ஆனா விடல. அடுத்து கொஞ்ச நேரத்துல உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இன்னொரு பிரச்சனை வரும்னு தோணுச்சு. உடனே கூட இருந்த ஒரு பிரதரை, ஒரு தம்பியை கூப்பிட்டு, தம்பி அடுத்து அக்கா வந்து ஏதாவது சொல்லுவாங்க, நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருன்னு சொன்னேன். வேகமா வந்தாங்க, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, நீங்க தான் வாங்கி தரணும்னாங்க. இங்க கட்டுற வேலைக்கு பையே காலியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் திகைத்து போய் அமர்ந்தேன். இது நடந்த சம்பவம். ஒன்றுமே தெரியல எனக்கு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டட வேலை செய்யறது, அதான் ஃபர்ஸ்ட் டைம். இது இல்லாம இவங்க போன் பண்ணி லோடுக்கு மண்ணுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி விட்டாங்க. ஒன்றுமே செய்ய தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். வேற வழி இல்லையே, வேகமா ரூமுக்குள்ள போனேன். கூட இருக்க தம்பிமார்களை கூப்பிட்டு
வெளியில லாக் பண்ணிருங்க தம்பி. அக்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி திறக்க விடாதீங்க. நான் எப்ப எனக்கு ஏதாவது குடிக்க சாப்பிட வேணும்னு கேட்கிறேனோ அப்ப மட்டும் கொடுங்க, யாரா இருந்தாலும் உள்ள விடாதீங்கன்ட்டேன். போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபித்தா ஜெபமே ஓடல, சோர்ந்து போய் விட்டது. மனுஷனும் கைவிட்டான், ஆண்டவரும் கைவிட்டாரான்னு கிடந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார். இருதயம் உடைந்தது. ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இவ்வளவு நாட்கள் நீ யாருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாய்? இவ்வளவு நாட்கள் நீ யாருடைய முகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்த? ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவது தெரியல. ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுதேன், உண்மையாகவே விழுந்து அழுதேன். நான் மனுஷனை நம்பினேன், நான் மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ அறிக்கை செய்து மன்னிப்பு கேள், உபவாசத்தோட நீ ஜெபிக்கிறபடியினால் நான் உன்னை மன்னித்து நான் உனக்கு கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட ஆரம்பித்தது. வெளியில வந்தேன். அன்னைக்கு மட்டும் எனக்கு 15,000 ரூபாய் தேவைப்பட்டது. அன்னைக்கு மட்டும் நடந்தது என்ன தெரியுமா? இவங்க எல்லாருமே லாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சர்ச்சில் இருந்து எல்லா சைடும் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரையும் லாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெளியில வந்து வாசப்படியில சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். திடீர்னு ஒரு மனிதன் வந்தார். வந்து, பிரதர், போன மாசமே நான் ஆலயத்திற்கு இவ்வளவு பொருத்தனை பண்ணியிருந்தேன், கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுக்க முடியாம போயிடுச்சு, இந்தாங்கன்னார். சரின்ட்டு நான் வாங்கி வைத்து சோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தேன். திரும்பி எலக்ட்ரிஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதர் வந்து, என்ன பிரதர் கட்டுற வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி அவர் ஒரு தொகையை கொடுத்தார். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ஒரே நாள்ல கிடைத்தது. ஏன் சொல்லுகிறேன்? ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுதபடியினால் கர்த்தர் நம்மளுக்காய் மனிதனிடத்துல யுத்தத்தை செய்வார். வெட்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் நினைத்து முன்பதாக கர்த்தர் தலை நிமிர்ந்து தலை சிறந்தவனாய் கர்த்தர் மாற்றினார். இதை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல, மேன்மை பாராட்டுவதற்காக சொல்லல. யோசுவா விழுந்து அழுதபடியினால் அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். நீங்க ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுது பாருங்க, எந்த சூழ்நிலையும் சந்திக்கப்படும். திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும், அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஒண்ணு கர்த்தர் கதவை திறப்பார், இல்லாட்டி உடைப்பார். வெண்கல கதவுகளை திறந்து இரும்பு தாழ்பார்களை உடைத்து, அப்படிதான் பைபிள்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் வெண்கல கதவுல திறக்க முடிஞ்சா திறப்பார், இல்லாட்டி உடைப்பார். அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த கட்டடத்தை கட்டி அதுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது அதற்கு ஆணித்தரமா அஸ்திபாரம் போட்ட அந்த சகோதரியே கூட இல்லை, அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன் சொல்லுகிறேன்? கர்த்தர் நம்மளை யார் முன்பதாகவும் தலை குனிந்து போக விட மாட்டார். ஆண்டவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் தலை குனிந்தோம்னா நம்மளுடைய தலை எல்லாருக்கும் முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வார். யோசுவா தேவனுடைய பாதத்துல விழுந்து அழுதானே, அதனால் என்ன நடந்தது? யோசுவா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வானத்தில் இருந்து பெரிய கற்களை விழப்பண்ணி ஜனங்களின் மீது விழுந்து சாக பண்ணினார். கர்த்தரே நேரடியா யுத்தம் பண்றார். கர்த்தரே நேரடியா வானத்திலிருந்து யுத்தம் பண்ணினார். வானத்திலிருந்து யோசுவாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்துல நீங்களும் நானும் விழ ஆரம்பித்து விட்டால் எந்த மனிதனும் உங்களை எதிர்த்து நிற்கலாம். கவலைப்பட வேண்டாம். யோசுவாவே எழுந்திரு என்ற வார்த்தையின்படி, என் மகனே என் மகளை எழுந்திரு, நான் உனக்காய் யுத்தம் பண்ண போகிறேன், நான் உனக்காய் வானத்திலிருந்து யுத்தம் பண்ண போகிறேன், இந்த யுத்தம் என்னுடையது, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். பெரிய கற்களை அனுப்பி கல் மலையினால் அவர்களை விழுந்து போக பண்ணினார். பூமியின் மண்ணோடு அவர்கள் அழிந்து போனார்கள். இந்த பெரிய கற்கள் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த பெரிய கற்கள் என்பது எதை காண்பிக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோசுவா 10:27, பெரிய கற்களை கொண்டு அவர்களை அடைத்து போட்டான். பெரிய கற்கள் என்பது அடைத்து போட்டுதலை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுது அழுகும் பொழுது ஆண்டவர் அதை கைதட்டி மகிழ்ந்து கொண்டு இருக்க மாட்டார், குற்றம் தீர்த்து கொண்டு இருக்க மாட்டார், நீ என் பேச்சை கேட்காம போனன்னு சொல்லி காட்டி கொண்டு இருக்க மாட்டார். அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். முதல்ல உங்களை எழுப்புவாரு, இரண்டாவது உங்களுக்காய் வானத்தில் இருந்த யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறார். கர்த்தர் இறங்கி வந்துதான் யுத்தம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தரால் யுத்தத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக எழுந்து
வருகிற மனிதர்களை கர்த்தர் பூமியின் மண்ணோடு அடைத்து போட போகிறார். பூமியின் மண் துளிகளோடு கர்த்தர் அடைத்து போட போகிறார். கோராகின் கூட்டத்தாரை பூமி அடைத்து போட்டது போல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களை கர்த்தர் அடைத்து போட போகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரால் வருகிற ஜெயம். கர்த்தரால ஜெயம் கிடைக்கணும்னா நீங்க மனுஷனுடைய பாதத்துல, மற்றவனுடைய பாதத்துல, உலகத்தினுடைய பாதத்துல, பணத்தினுடைய பாதத்துல, மொபைலினுடைய பாதத்துல, சுய புத்தியில, மனுஷிக பலத்துல, தேவனுடைய பலத்தை மிஞ்சின காரியத்திற்கு தலையிடுகிற காரியத்துல நீங்கள் விழுந்து கிடந்தது போதும். உறவினருடைய பாதத்துல விழுந்து கிடந்தது போதும். மற்றவருடைய பாதத்துல விழுந்து கிடந்தது போதும். யோசுவாவே எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? என்னுடைய பாதத்தில் நீங்கள் விழுவீர்களானால், ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விழுவீர்களானால் காலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். கண்களை மூடுவோம். கர்த்தரால் வருகிற ஜெயம், அது எப்பேற்பட்ட ஜெயம்? சத்துருக்களுக்குள் கர்த்தர் கலக்கத்தை உண்டு பண்ணி அவர்களுக்குள் அவர்களை வெட்டுண்டு விழ செய்வார். இரண்டாவது, அநேகர் வெட்டுண்டு விழும்படி கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். மூன்றாவது, வானத்திலிருந்து அதிசயமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தரால ஜெயம் வரணும்னா என்ன செய்யணும்? ஒன்னு, கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது, அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். மூணாவது, ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கணும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் யாரையோ தேடி போயிட்டேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். உண்மை ஓயாமல் துதிக்க போகிறேன். ஒன்னு தீர்மானம் சொல்றேன். எனக்கு ஆவியில உணர்த்தப்படுகிற ஒரு காரியம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பேப்பர் எடுங்க, உட்கார்ந்து எழுதுங்க. அந்த பேப்பர்ல உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், குறைவுகள், குற்றங்கள் எதுவா இருந்தாலும் எழுதி வைங்க, கை வைங்க. காலையில் எழுந்தோனே சோத்திரம் பண்ணுங்க. மதியம், இரவு, சும்மா இருக்கிற நேரம்லாம் அந்த பேப்பரை எடுத்து கை வச்சு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அற்புதம் நடக்கலாம். அப்புறம் கேளுங்க. நீங்க துதிங்க, உபவாசம் போடுங்க, பொறுத்தன, நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் செய்ய வேண்டும் இல்லை என்றும் சொல்லல. துதித்து பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தத்தை செய்யறாரா இல்லையா? கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, துதியாமல் இருந்தது தவறு. உண்மையில நம்பிக்கை வைக்காமல் இருந்தது தவறு. உங்களுடைய காலில் விழுகாம மனுஷன் காலில், மற்றவங்க காலில் விழுந்தது தவறுதான். உலகத்தின் காலில் விழுந்தது தவறுதான். பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுறது, என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள், நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் தேவனை தவிர வேறு ஒருவரையும் பணிந்து கொள்வதில்லை. ஒரு விசுவாசினுடைய நிலவரம் எப்படி இருக்கணும்? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த இரவு நேரத்தை உம்முடைய திரு சமூகத்தில் எங்களுக்கு காண செய்தபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தரால் வரும் ஜெயம், கர்த்தர் எப்படியெல்லாம் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதே சமயத்திலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதுவரை நாங்கள் உம்மை துதியாதவர்களாய், உம்மை மாத்திரம் நம்பாதவர்களாய், உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம். நாங்கள் உம்மை துதிப்போம், நாங்கள் உம்மை மட்டும் நம்புவோம், உம்முடைய பாதத்தில் மாத்திரம் விழுவோம். அப்பேற்பட்ட கட்டுப்பாடுள்ள ஜீவியத்தை கர்த்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியினால சொத்திரம். நாங்கள் உம்மை துதிக்கிறபடியினால் நீர் எங்களுக்கு சத்துருக்களுக்குள் கலக்கத்தையும் பயங்கரத்தையும் உண்டு பண்ணி அவர்களுக்குள் இருக்கிற ஜெயத்தை தோல்வியாக மாற்ற போகிறீர். அநேகர் எங்களுக்காக வெட்டுண்டு விழும்படி நீர் எங்களுக்காக யுத்தத்தின் மூலம் ஜெயத்தை தரப்போகிறீர். வானத்தில் இருந்து பெரிய கற்களை அனுப்பி அற்புதமா யுத்தம் பண்ணி எங்களுக்காக ஜெயத்தை தரப்போகிறேன். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனம் வார்த்தை வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திடப்படுத்தினபடியினால சோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தையின்படி காலையில் எழுந்து அதிகாலையிலே துதிக்கிறவர்களாய் கத்திரங்களை மாட்டும். எல்லா தேவையில்லாத அதிரியங்கள், பயங்கள், சோர்வுகள், கலக்கங்கள், வியாதிகள், விக்கனங்கள் விலகட்டும் ஐயா. பலவான்களை முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். உடைய கிருபையில கருத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான காரியத்தை என் தகப்பன் பொறுப்பன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.